ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகிலேயே மிகவும் உயரமான செனாப் நதி ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். அந்த பாலத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் மிகவும் ஆழமான பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள செனாப் ரயில்வே வளைவு பாலம் இந்தியர்களை மட்டுமல்லாது பிற நாட்டினரையும் வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக 2002ஆம் ஆண்டு செனாப் பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது அந்த பணிகள் முடிந்து செனாப் பாலம் கம்பீரமாக நிற்கிறது. உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் கோபுரத்தை விடவும் உயரமானது. ஈஃபில் கோபுரத்தின் மொத்த உயரம் 330 மீட்டர் மட்டுமே. ஆனால் செனாப் பாலத்தின் உயரம் மட்டுமல்லாது அதன் நீளமும் ஆச்சரியப்பட வைக்கிறது. 1315 மீட்டர் நீளத்தில் இரும்பு தளவாடங்களால் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான ரயில் போக்குவரத்து சேவையை ஊக்குவிப்பதாக அமையும். அத்துடன் இந்திய ரயில்வே உட்கட்டமைப்பின் மிகப்பெரிய மைல்கல்லாகவும் மாறியுள்ளது. ரிக்டர் அளவில் 8 புள்ளிகள் அளவுக்கு கடும் நிலநடுக்கத்தை தாங்கும் திறன் கொண்ட இந்த ரயில்வே பாலம் 260 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசினாலும் அசையாது. இந்த பாலம் சுமார் 120 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டது எனவும் பொறியியலாளர்கள் கூறுகின்றனர். இந்திய நிலப்பரப்பில் நவீன கட்டுமான பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சவால் விடும் வகையில் 30,000 மெட்ரிக் டன் எஃகு பயன்படுத்தப்பட்டு இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். இந்த ரயில்வே பாலத்தின் மூலம் செல்லும் வந்தே பாரத் ரயில்கள் கட்ராவுக்கும் ஸ்ரீநகருக்கும் இடையேயான பயண நேரத்தில் சுமார் 3 மணி நேரத்தை குறைக்கும். காஷ்மீர் செல்லும் பிரதமர் மோடி செனாப் பாலத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.